சிந்தன், முதலமைச்சருடைய கணக்கு என்னவா இருக்கு? ரொம்ப நேரமா நீங்களும் மொபைல்ல நிறைய கணக்கு நீங்க போட்டுட்டு இருந்தீங்க, வந்து உக்காந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்ன கணக்கு தான் போடுறீங்க சொல்லுங்க சிந்தன். அதாவது இந்த ரூபாய் குறியீடு விவாதத்தை உருவாக்குனது வந்து அண்ணாமலை. இப்போ ஒரு பெரிய ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் அந்த குறியீட்டை வச்சுட்டு தமிழர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு அண்ணாமலை ஆரம்பித்தார். இப்போ நான் பார்க்குறேன், ஹிந்தி எழுத்தை புறக்கணித்ததுக்கு, ஹிந்தி எழுத்தை பயன்படுத்தாமல் இருந்ததுக்கு எதுக்கு இவருக்கு இவ்வளோ கோவம் வரணும்? உண்மையிலேயே தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருந்து, இல்லை தமிழர்கள் மேலே அக்கறை இருந்தால், ஒடிசாவில் தமிழர் ஒருத்தர் அரசியலில் முன்னிலைக்கு வரும்போது அவரை அவமதித்து பாஜக விளம்பரம் போட்ட போது அண்ணாமலை கோவம் வந்திருக்கணும். அதுவும் என்னது, வாழை இலையில் மோர் சாதத்தை கொட்டி சாப்பிட்றவங்களாம், இப்படிப்பட்ட தமிழர்களுக்காக ஓட்டு போட போகிறீங்க, இதுதான் பாஜகவோட விளம்பரம். இவர் வேட்டி சட்டை தானே கட்டுறாரு. ஸோ தமிழர் அப்படிங்கிறதுனாலேயே எல்லாம் எந்த வாதத்தையும் பாஜக வைக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை உண்மையில விவாதித்தா ஜிஇஆர் ரேஷியோவில் தமிழ்நாடு செய்திருக்கிற சாதனை ரொம்ப முக்கியமான விஷயம். இடைநிற்றலை குறைப்பதில் தமிழ்நாட்டுடைய பள்ளிகள் செய்திருக்கிற சாதனையே வெளிப்படையாக காட்டுது இந்த அறிக்கை. இந்த பள்ளிகளை சீரழிப்பதற்குத்தான் தர்மேந்திர பிரதான் முயற்சி எடுக்கிறார், நிதியை கொடுக்க மாட்டேன்றார். இந்த அறிக்கையை ஒழுங்காக படித்தா இந்நேரம் அண்ணாமலை என்ன பேசியிருக்கணும்? ஒன்றிய அரசு உரிய நிதியை ஒதுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்கணும். அண்ணாமலை முதல்ல சொன்னதையும் தர்மேந்திர பிரதான் மறுத்தார்ல, அப்போ கூட வந்து ஒரு கோவம் இல்லை. இப்போவும் நான் கேட்குறது, ஜிஆர் ரேஷியோவில் மிக முக்கியமான சாதனையை செய்த தமிழ்நாட்டுக்கு பாஜகவுடைய பதில் என்ன? குஜராத் அதை செய்யலை. குஜராத்தில் 20% குழந்தைகள் கூட நீங்கள் இடைநிற்றலை தாண்டி படிக்க மாட்டேங்குது. உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அவ்வளோ ஜிடிபி இருக்கிற குஜராத் வந்து எதுக்கு 36 கல்வி நிறுவனங்கள் மட்டும் வச்சுருக்காங்க, பல்கலைக்கழகம். இது இங்கே வந்து 56 பல்கலைக்கழகங்கள். அதான் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் முதல்ல. அதே மாதிரி கிளைமேட் ஆக்ஷன் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் வருது இந்த இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில். அதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன வேணால் சாதிக்கலாங்க, ஆனால் பருவநிலை மாற்றம் அடுத்தடுத்து நெருக்கடிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. நாம் வந்து இந்தியாவில் அதிகமான நீளமான கடற்கரை கொண்டதுல முக்கியமான மாநிலம் நம்முடைய கடற்கரைகள் மிக நெருக்கடியான சூழலை நமக்கு ஏற்படுத்துது. நீங்கள் புயல் அடிக்கடி வருது, இப்போ மழை அதிக மழை பெய்வது அதிகமாக இருக்கு. இதை பற்றி நம்முடைய பொருளாதார ஆய்வறிக்கை பேசும் பொழுது உண்மையிலேயே பொறுப்புள்ள ஒன்றிய அரசாங்கமாக இருந்தால் அது பேச வேண்டிய, அதில் முன்னால் பேசியிருக்கணும். ஒன்றிய அரசோட பட்ஜெட்டில் கிளைமேட் ஆக்ஷன் பற்றி என்னங்க பிளானு? தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். அது வெறும் நிதி பிரச்சனையாக பார்ப்பதாகத்தான் இன்னைக்கு ஒன்றிய ஆட்சி பார்க்குது. நாங்கள் வந்து சட்டப்படி தர முடியாது, உங்களுக்கு மாநில நிதி வந்துருச்சு, ஒன்றிய நிதியிலிருந்து தர முடியாது. இதுதானே ஒன்றிய ஆட்சியோட மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த்துக்கு கீழே கிளைமேட் ஆக்ஷனுக்கும் சேர்த்து தானே நிதி ஒதுக்கி. நான் தான் கேட்குறேன், என்னங்க நிதி? நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு கூடுதலாக பாதிக்குதுன்னு பொருளாதார நீங்கள் இங்கே நம்மக்கிட்ட கருத்து கேட்க வந்தாங்கல்ல, அதாவது என்னது நிதி ஒதுக்கீட்டில் அடுத்த கமிஷன் வந்து என்ன ஃபார்முலாவில் நிதி ஒதுக்கணும்னு சொல்லி கேட்க வரும் பொழுது நாம் என்ன சொன்னோம்? தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் கிளைமேட் வல்னரபிலிட்டி இருக்குது, இதுக்கும் சேர்த்து ஃபார்முலாவை மாற்றி அமைங்கன்னு சொன்னோம்ல. இவங்க போய் நிதியமைச்சகம் வந்து என்ன பரிந்துரை அனுப்புகிறாங்க நிதிக்குழுவுக்கு? 40% மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், இனிமேல் 41% கொடுத்துட்டு இருக்கிறோம், இனிமேல் 40% கொடுத்தா போதும், 36,000 கோடி ரூபாய் எப்படி வெட்டலாம்னு பரிந்துரை கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு மாநிலம் வளர்ச்சியை சாதிக்குது, அங்கே வந்து தொழில் வளர்ச்சி நடக்குதுன்னா அது சூழலியல் பாதிப்பை கொண்டு வருமா கொண்டு வராதா? அப்போ சூழலியல் பாதிப்பை எதிர்கொள்வதற்கு நிதி எங்கிருந்து வரும்? இப்போ கல்வி, இப்போ கடனை பற்றியே வச்சுக்குவோம். கடன் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுகிறார் அண்ணாமலை. நான் கேட்குறேன், ஒன்றிய ஆட்சி 200 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடப்போகுது. உங்களுக்கு கீழே எத்தனை மாநிலம் இருக்குது? மாநிலங்களுக்கு என்ன நிதி கொடுக்குறீங்க? மாநில நிதி இல்லைன்னு அழுவுதில்ல, எங்கேருந்து கடன் வாங்கி யாருக்கு கொடுக்குறீங்க? ஆனால் மாநிலங்கள் வாங்குற கடன், உதாரணத்துக்கு தமிழ்நாடு வாங்குற கடனில் முக்கியமான கடன் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்துவதற்காக. நாங்கள் இப்போ வந்து இது சந்தையில் கூட கடன் வாங்குறாங்க. ஏன்? வேகமாக கட்டி முடிச்சாதான் அது வளர்ச்சிக்கு பங்களிக்கும். தாமதமாக கட்டினீங்கன்னா அது வளர்ச்சியை சீரழிக்கும். அதான உண்மை. ஒன்றிய ஆட்சி 2 தடவை நீங்கள் நிதியமைச்சர் நேராக போய் சந்திச்சிட்டாரு, மாநில முதலமைச்சர் நேராக போய் மோடி அவர்களே சந்திச்சிட்டாரு. ஆனால் அந்த பணத்துக்கு இன்னும் பதில் சொல்லலை. மார்க்கெட்டில் கடன் வாங்குற நிலைமையில மாநில அரசாங்கத்தை தள்ளுறது யாரு? ஒரு வளர்ச்சி திட்டம். அந்த வளர்ச்சி திட்டம் வருதுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையில் மெட்ரோ விரைவாக கட்டப்பட்டால் பத்திரப்பதிவில் வளர்ச்சி இருக்குங்க, மாநிலத்துடைய பொருளாதார நடவடிக்கை வேகமாகும். ஆனால் தாமதமாக கட்டினா பத்திரப்பதிவில் வீழ்ச்சி இருக்கும், அதையும் சேர்த்து பார்க்கணும்.
அப்போ இது ஒரு முக்கியமான ஸ்கீமு, இதை வந்து மாநில அரசு வளர்ச்சிக்காக பண்ணுதுன்னு சொன்னா இந்த ஸ்கீம்ல வந்து இணைஞ்சுக்கிட்டு பேசுனாங்கன்னா இவங்க அரசியல் பண்ணலாம், என்ன வேணா பேசுங்க. ஆனா ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்துல பொதுக்கடன், சந்தையில் கடன் வாங்க வைக்கிறாங்கன்னா அது எங்க போய் பாதிப்பு ஏற்படுத்தும்? கல்விக்கான நிதியில பாதிப்பு ஏற்படுத்தும், குடிநீருக்கான நிதியில பாதிப்பு ஏற்படுத்தும், ஹெல்த்துக்கான நிதியில பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அவர் சுப்பிரமணியன் சொன்னார் இல்லையா, வழக்கமா இவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ ஆண்டுதோறும் பட்ஜெட்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் இதுல கொடுத்திருக்காங்க. நீங்க சுப்பிரமணியன் மேல நகைச்சுவை பண்ணாரு. ஏன்னா பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு பரிசோதனை பண்றதுக்கு தான் எப்பவுமே பொருளாதார ஆய்வறிக்கை, அடுத்த பட்ஜெட்டுக்கான ஒரு முன்னோட்டம். நான் என்ன கேட்கிறேன், அவர் வந்து கிண்டல் பண்ணாரு, என்னது நீங்க வந்து 87 லட்சம் கோடின்னு சொல்லுங்க. ஐயா நீங்க உண்மையில வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை கிண்டல் பண்ணல, மோடி ஆட்சியை கிண்டல் பண்றீங்க. மோடி என்ன சொன்னாருன்னா ₹1 ஈக்குவல் டு $1 ஆக்கும்னு சொன்னாரு. இன்னைக்கு ₹1 ஈக்குவல் டு $100 நோக்கி போயிட்டு இருக்கு. $1 ஆக்க வேண்டிய ஆளு 87 ரூபாயா மாத்தி $100 மாத்தினா இங்க எல்லாமே டாலர்ல கன்வெர்ட் பண்ணும்போது இப்படித்தானே வந்து நிற்கும். 2024 ஆண்டுக்குள்ள 5 லட்சம் கோடி இலக்கத்தோடு வந்து கோல் போஸ்ட்டை மாத்தி 2024 கொண்டு வந்து வச்சீங்க, அப்பவும் 4 லட்சம் கோடியை கூட தொடல. அதுதான் உண்மையில ஒன்றிய டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் அது ஃபெயிலியர்ங்கறேன் நான். நீங்க கோல் போஸ்டர் தள்ளிட்டே போனாலும் இன்னும் 4 லட்சம் கோடிங்கறத தொடல. நீங்க வந்து ஒட்டுமொத்த நாடோட ஜிடிபியை பேசுறீங்க. அதாவது தமிழ்நாடு உட்பட செலுத்துற கான்ட்ரிபியூஷன், இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு இடம் உண்டா? மாநிலங்கள் வளர்ந்தாதானே இந்தியா வளரும். இந்திய வளர்ச்சியில் மாநிலங்களோட பங்கு என்ன? தமிழ்நாடு 9% பங்கு செலுத்தா சொல்றாங்க. ₹100 நீங்க வளர்ந்தீங்கன்னா ₹9 பங்கு செலுத்துற தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம். இப்படிதானே பேச முடியும். அப்போ ₹1 ஈக்குவல் டு $1 நீங்க ஆக்குங்க. இன்னைக்கே நாங்க வந்து நாங்க சொன்ன எல்லையை தாண்டி போயிடுவோம்னு தானே தமிழ்நாடு சொல்லும். ஏன் உங்களால் ஆக்க முடியல? இந்தியாவுடைய பொருளாதாரம் 6% வளர்ச்சி, அதாவது நீங்க ஏற்கனவே எதிர்பார்த்த வளர்ச்சியை விட குறையும் என்று சொல்லி உண்மையில மற்ற நாடுகள் முன்னால எங்களால வளர்ச்சி வேகத்தை தக்க வைக்க முடியலன்னு சொல்ற நிலைமையில தானே இந்தியா இருக்கு. எப்படிங்க 200 லட்சம் கோடி ரூபாய் கடனை குவிச்சிருக்கு ஒன்றியாச்சு? யாருக்காக கடன் வாங்குனீங்க? மாநிலங்களுக்கு நிதியை வெட்டுறீங்க. மாநிலங்களுக்கான பட்ஜெட்டை தானே அவங்க கொடுக்கறாங்க. இல்லையா, மக்கள் நலத்துக்கான நிதியை வெட்டி இருக்காங்க. இப்ப கூட சொல்லுவேன், சிலிண்டர் விலை இந்த ஆண்டு உயர போகிறது. ஏன்னா அதற்கான நிதியை வெட்டி இருக்காங்க. மானியம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்ததை வெட்டுறாங்க. தமிழ்நாட்டுக்கான நிதியை நேரடியா மறுக்கிறாங்க. 5000 கோடி ரூபாய் வராதுன்னு கடிதம் எழுதுற அளவுக்கு தர்மேந்திர பிரதானுக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னா ஒன்றிய ஆட்சி நிதி மறுப்பதற்கு தான் வேகம் காட்டுகிறது. அது ஏதோ வேற நிதியெல்லாம் கிடையாது. கல்விக்கு வர வேண்டிய நிதி, கல்விக்கு தானே பெட்ரோல்ல செஸ் போடுறீங்க, ஹெல்த்துக்கு தானே பெட்ரோல்ல செஸ் போடுறீங்க. இதெல்லாம் வந்து ஒன்றிய ஆட்சிக்கு மட்டுமான வரி. ஆனா கல்விக்கான ஒதுக்கீடு வெட்டுறீங்க. இப்ப கல்விக்கான ஒதுக்கீடு யூஜிசி பெரிய ஒரு டிராஃப்ட் போட்டு சொல்லுங்க, நீ கொடுத்த பட்டம் செல்லாது, புதிய கல்விக் கொள்கை ஏற்கலைன்னா யூஜிசிக்கு என்ன நிதி ஒதுக்கி இருக்காங்க மத்திய பட்ஜெட்ல பாருங்க. யூஜிசிக்கான நிதியை வெட்டிட்டு ஆனா யூஜிசிக்கு கொடுத்துருக்காங்க. பட்டம் செல்லாதுன்னு சொல்றாங்க. நம்ம காசு செலவு பண்ணி படிச்சா பட்டம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு ஒன்றிய ஆட்சி வருமா? நான் சுமக்கிறேன், சுண்டக்காய் என்ன வேலைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இப்படிதானே கேட்க முடியும். ஸோ இது வந்து ஒன்றிய ஆட்சியுடைய தோல்வியை பட்டவர்த்தனமாக்குற அறிக்கை. இது உண்மையில இந்த அறிக்கையை படிச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு நாடு முதலாளித்துவ வளர்ச்சி, அதாவது இன்னைக்கு சொல்ற நீங்க சந்தையை நம்பிய வளர்ச்சி, முதலீடு ஈர்க்கிற வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை செய்தாலே மக்களுக்கு கல்வி கொடுக்க முடியும், சுகாதாரம் கொடுக்க முடியும். அதுல இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குன்னு நம்ம பேசிக்கலாம். ஆனா அதை கூட செய்யாத குஜராத் சுப்பிரமணியம் அதை சுட்டி காண்பித்தார். அதாவது நாம தன்னிறைவு பெற்றுக்கிறதுக்காக ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுங்கிறது வேற, இலக்கை நோக்கி சமர்ப்பிக்கிறதுங்கிறது வேற அப்படிங்கறதையும் அவர் சுட்டி காண்பித்தார். இப்ப யார் சுட்டி காட்டினாங்க? இவர் சுப்பிரமணியம் சாரா? நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒரு அறிக்கை நம்ம விட்டுருக்கோம், நீங்க என்ன பண்ணணும்? உங்க மாடல் என்னன்னு தூக்கிட்டு வரணும். உங்க மாடல் என்னன்னு சொல்லுங்க. இப்ப 8% வளர்ச்சி ஒரு மாநிலம் சாதிக்குது. இந்த வளர்ச்சியை சாதிச்சுட்டு உயர்கல்வியில ஒரு சாதனையும் சேர்த்து செய்யறோம்னு வைக்கலாம், கல்வியில ஒரு சாதனையும் சேர்த்து செய்யறோம். இதை விட அதிக வளர்ச்சி குஜராத் சாதிக்குதுன்னு சொல்லுங்க. ஆனா அதே மாநிலத்துல கல்வியில என்ன வளர்ச்சி, ஹெல்த்ல என்ன வளர்ச்சி, என்ன கட்டி வச்சிருக்கீங்க, என்ன மக்களுக்கு கொடுத்தீங்க? அதுதான் இப்ப ராமசுப்ரமணியன் சார் சொல்லும்போது சொன்னாரு, வெளிநாட்டுல இருந்து வந்து ஆய்வு பண்றாங்க. தமிழ்நாடு, குஜராத், பீகார் 3 மாநிலத்தை ஒப்பிடுறாங்க. வளர்ச்சியில குஜராத் தமிழ்நாடு பக்கத்துல இருக்கு. ஆனா மக்களை, அதாவது அந்த என்னது சமச்சீரான வளர்ச்சி, அதாவது மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நெருக்கமா கூட வரல. பீகார் கிட்ட நிக்குது குஜராத். நான் அதை தான் கேட்கிறேன், ஏன் உங்களால் அதை உருவாக்க முடியல? அந்த கட்டமைப்பு இல்லை என்று சொன்னால், தமிழ்நாடு அதை செய்திருக்கிறது என்று சொன்னால், அந்த விவாதத்தை ஏன் வெறுமனே ரூபாய் குறியீடு மதிப்பு சம்பந்தமானதா மாத்துறீங்க?
அந்த விவாதத்தை இப்படி மடைமாற்ற வேண்டிய தேவை பாஜகவுக்கு எங்கிருந்து வருது? நீங்க வட இந்திய ஊடகங்கள் முழுக்க இன்னைக்கு குறியீடை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை ரூபாய்னு சொன்னா உங்களுக்கு அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ரூபாய்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு. அப்படி நீங்க உண்மையிலேயே தமிழருக்காக கொதிப்பீங்கன்னா அப்ப ஒரிசாவில் நடந்த அரசியல் படு கேவலமான அரசியல் அமித்ஷாவும் மோடியும் செஞ்சது தானே, அதுக்கெல்லாம் நீங்க கொதிச்சிருக்கணும். பேசலாம்.